பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: பரிந்து பேசி ஜெபித்தல் பரமனின் மனதை அசைக்கும். ஆதார வசனம் எசேக்கியேல் 22:30. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஏசாயா 6:8. பின்பு கர்த்தர், யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், ஏசாயா, இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மனுமக்களின் மீது தேவன் கொண்ட நோக்கம் தன்னோடு தாம் உருவாக்கின மக்கள் இணைந்திருக்க வேண்டும் எப்போதும் என்பதுதான். தீமையை காணாத சுத்த கண்ணன் பரிசுத்தம் உள்ள தேவன். இவரிடம் தீமை இல்லை, தீங்கு இல்லை, பாவம் இல்லை. இவரிடம் சேர்பவர்களும் அப்படித்தான் இருக்க வேண்டும். ஆகவே வேறு வழி இல்லாமல் தம் ஒரே பேரான குமாரனையே பூமிக்கு அனுப்பி கொடுத்தார், மக்களை மீட்டெடுக்க. இயேசு சர்வலோக மக்களின் பாவங்களை தம்மில் ஏற்றுக்கொண்டார். நாம் அவர் மீது வைத்து விட்டோம். நாம் அடைய வேண்டிய தண்டனையை, சரீரத்தில் நாம் அடைய வேண்டிய தண்டனையை, ஆக்கினையை அவர் தம் சரீரத்தில் அடைந்தார். 1 பேதுரு 2:23-24 வாசியுங்கள். பாவத்தின் சம்பளம் மரணம், அதையும் அவர் ஒவ்வொருக்காக ருசி பார்த்தார். எபிரேயர் 2:9. திரும்ப திரும்ப இதை சத்தியங்கள் பேசப்படுவதால், உபதேசிக்கப்படுவதால், நாம் கேட்டுக்கொண்டே இருப்பதால் இதன் மகத்துவத்தை முழுமையாக நாம் அறிந்து கொள்வதில்லை. அதான் சொல்லுவாங்களே, கேட்டுக்கலாம். நாம் நம்முடைய அழுக்கு மூட்டைகளை அவர் மீது வைத்து விட்டோம், அவர் ஏற்றுக்கொண்டார். இப்பொழுது நீதியே செய்யாத நாம் நீதிமான்கள் ஆகிவிட்டோம். எப்படி? 2 கொரிந்தியர் 5:27 காணலாம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாவியாகவில்லை, பாவமானார், சாபமானார். நாம் அடைய வேண்டிய ஆக்கினை அவர் சரீரத்தில் அடைந்தார். இப்போது நம்மிடத்தில் பாவத்தின் தோஷம் கூட கிடையாதுங்க. சங்கீதம் 32:5. இதை நாம் அறிக்கையிட்டு ரோமர் 10:9-10 இயேசு அடைந்த ஆக்கினையை சுமந்து தீர்த்ததை, சிலுவை பாடுகள் யாவையும் செய்ததை நாம் செய்தது போல, நாம் அந்த கணக்கு செலுத்தியது போல நம் கணக்கில் அது வரவு வைத்தார். விசுவாசித்தோம், அவர் இரத்தத்தினால் கழுவப்பட்டு விட்டோம். ஒரே பலி, ஒரே ஒரு தரம் பலி நமக்காக செலுத்தி தீர்ந்தது, முடிந்தது. இதை ஏசாயா 53 காணலாம். இதனால் உண்டான ஆசீர்வாதங்கள் ஏசாயா 54 நாம் பார்க்கலாம். இப்போது தேவன், பிதா, கடவுள், தெய்வம் யாருமே காணக்கூடாதவர் நம்மை கிறிஸ்துவுக்குள் பார்க்கிறார். நீதிமான்களாக பார்க்கிறார், பரிசுத்தவான்களாக பார்க்கிறார். நீதிமான்களுக்குரிய அத்தனை ஆசீர்வாதங்கள் நம்மேல் உண்டு. நீதிமொழிகள் 10:6. சரி, இப்போது செய்திக்கு மையத்திற்கு வருவோம். இவைகள் பலிக்க வேண்டுமானால், நமக்கு வைத்திருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்கள் கண்கள் காண, அனுபவிக்க, படிக்க வேண்டுமானால், ரிசல்ட்டை நாம் காண வேண்டுமானால், வெளிப்பட வேண்டுமானால், அடுத்த ஸ்டெப் நாம் அவர் வகுத்த நியமத்தின்படி கேட்க வேண்டும். வேதத்திலும் அத்தனை ஆசீர்வாதங்கள் தானாக நிரம்பி எந்த கிரியையுமே செய்யாமல் ரட்சிப்பை பெற்ற நாம், எபேசியர் 2:8, இப்போது அவர் விரும்புகிற கிரியைகள் அவர் வகுத்த முறையில் செய்ய வேண்டும். ரட்சிப்பு இலவசமாக பற்றும், இது ஒவ்வொரு செய்தியிலும் சொல்லி வருகிறேன். அதற்கு அடுத்த காரியங்கள் நாம் செய்ய வேண்டும். இதற்கு முதன்மையாக அந்த ஜீவனுள்ள தேவனை தேட வேண்டும், அதிகாலையில் தேட வேண்டும். அப்படித்தான் சொல்லி இருக்கிறார். கேட்பதற்கு முன் நமக்கும் அவருக்குள்ள உறவை நாம் ஸ்தாபித்து காட்ட வேண்டும். இதற்குத்தான் துதி ஸ்தோத்திரம் செய்தல். உங்களுக்கு தேவையானவைகளெல்லாம் கேட்க நேரமில்லாமல் போனாலும் பரவாயில்லை. துதிப்பது, ஆராதிப்பது, ஸ்தோத்திரம் செலுத்துவது, வேதம் வாசிப்பது, இவைகள் அன்றாட வாழ்வில் முக்கியத்துவம் முதன்மையான இடத்தை பெற்றிருக்க வேண்டும். இது நீங்கள் செய்யாமல் இருக்கவே கூடாது. இல்லையால் இப்படி செய்ய நமக்கு புடமிட்டு விடுவார். இதுதான் திறப்பின் வாசலில் நிற்பது. ஒரு குடும்பத்தில் பிள்ளைகளின் போக்கு எப்படி இருக்கிறது என்றால், இக்காலத்தில் என் பேரண்ட்ஸ் எல்லாம் ஜெபிக்கிறாங்க, சபைக்கெல்லாம் ஒழுங்காக போகிறாங்க, அது போதும் என்று. இது போதாது. அவரவர்கள் வயிறு நிரம்ப அவரவர்கள் தான் சாப்பிட வேண்டும். குடும்பத்தில் முழு பாரத்தையும் பெற்றோர்கள் சுமப்பதால் இதையும் அவர்களே சுமக்கட்டும் என்று பெற்றோர்கள் மீது வைத்து விடுகிறார்கள். இது தேவ நியமத்தின்படி ஒர்க் அவுட் ஆகாது. ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் குடும்பத்திற்கு பொறுப்பாளிகளாக ஆண்டவருடைய பாதத்தில் அமர வேண்டும். ஏசாயா உசியா ராஜா இருக்கும் வரை எல்லாவற்றிலும் ராஜாவே நம்பிக்கொண்டிருந்தான். அது நடந்தது. அப்படியே காரியங்கள் நடந்தேறின. உசியா ராஜா மரணம் அடைந்ததும் இவன் திகைக்கிறான். இப்போதுதான் தேவ சமூகத்தில் நிற்கிறான். இப்போதுதான் புரிகிறது, தான் அசுத்த உதடுள்ள மக்களின் மத்தியில் அசுத்த உதடுள்ளவனாக இருக்கிறது புரிகிறது. கர்த்தர் பரிசுத்த அக்கினியினால் அவன் வாயை தொட்டார், பரிசுத்தமாக்கினார். கண் திறக்கப்பட்டவனாய் உன் காரியத்திற்கு என்னை அனுப்பும் என்கிறான்.
அந்த கண் திறக்கப்பட்டதும் தான் பரிசுத்தமானதும் தான் யார் என்பதை புரிந்து கொண்டால் உடனே உம்முடைய காரியத்திற்கு என்னை அனுப்பும் என்கிறான். சங்கீதம் 106:23 சொல்லப்படுகிறது, மோசே இஸ்ரவேல் மக்கள் அவிசுவாசம் என்ற மக்கள், ஆண்டவருக்கு எதிர்த்து நின்ற மக்கள், அவர்கள் அழியாதபடிக்கு மக்களுக்கும் தேவனுக்கும் இடையில் நின்று மக்களுக்காக பரிந்து பேசி மன்றாடினான். கர்த்தர் மனம் இறங்கினார். அப்படி உங்கள் குடும்பத்தில் அப்பா அம்மா அக்கா ஜெபிக்கட்டும் என்று நிர்விசாரமாக இருக்காதீர்கள். ஒவ்வொருவரும் குடும்பத்திற்காக, செழிப்பிற்காக, சுகத்திற்காக, பாதுகாப்பிற்காக திறப்பின் வாசலில் நின்று ஜெபிக்க வேண்டும். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் பேதுரு விடுதலையாக வேண்டும். அப்போ பேதுரு ஜெயிலில் இருக்கிறார். அவர் விடுதலையாக வேண்டும். ஒரு வீட்டில் கூடி யாவரும் ஜெபித்தார்கள். விடுதலையானதும் பேதுரு நேராக அந்த வீட்டிற்குத்தான் வந்தார். அர்த்தம் என்ன? எங்க கூடி ஒருமனப்பட்டு ஒரு காரியத்திற்கோ பல காரியத்திற்கோ ஜெபிக்கிறார்கள், நிச்சயமாக பதில் உண்டு, விடுதலை உண்டு. சபையில் ஒன்று கூடி ஜெபிக்கிறார்கள். எந்த அனௌன்ஸ்மெண்ட் இன்று ஜெபிக்க வேண்டும், இந்த காரியத்துக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும், எல்லாரும் வாருங்கள் என்ற அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது கட்டாயம் இணைந்து கொள்ளுங்கள். லீவ் எடுத்தாவது போய் இணைந்து கொள்ளுங்கள். இது கர்த்தரின் எதிர்பார்ப்பு. என்று நீங்கள் பிறருக்காக, தேசத்திற்காக, சபைக்காக, விசுவாச மக்களுக்காக, உங்களுடைய உறவுகளுக்காக, ரட்சிக்கப்படாத உறவுகளுக்காக, ரட்சிக்கப்பட்டும் கஷ்டப்பட்டு உள்ளே வராமல் இருக்கக்கூடிய உறவுகளுக்காக பரிந்து பேசி முழு மனதோடு பாரத்தோடு வேண்டுதல் செய்ய ஆரம்பிக்கிறீர்களோ அன்றே உங்களது சிறையிருப்பு மாறும். செய்து பாருங்கள். ஜெபிப்பதற்கு மேலாக, எதிர்பார்ப்புக்கு மேலாக உண்டு. யோபு 42:10 ஜெபி என்று சொன்னதும் உடனே யோபு ஜெபித்தான் நண்பர்களுக்காக. இந்த 3 பேரை என்னை படாத பாடு படுத்தினார்களே, நான் இந்த நிலைமையில் இருக்கிறேன்னு எப்படி இவனுக்கு ஜெபின்னு கேட்கவில்லை. ஜெபி என்று சொன்னதும் ஜெபித்தான். கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார். அன்றே அவன் சிறையிருப்பு மாறியது. இந்த சத்தியத்தை அறிந்து செயல்படுங்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஜெபிக்க வேண்டும், கட்டாயம் ஜெபிக்க வேண்டும். பிறருக்காக ஜெபிக்க வேண்டும், சபைக்காக ஜெபிக்க வேண்டும், தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டும். தேசத்தில் நாம் அமைதியாக இருக்க வேண்டுமானால் ராஜாக்களுக்காக, பிரைம் மினிஸ்டருக்காக, மந்திரிகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். உங்கள் ஜெபத்தை கட்டாயம் கேட்பார், உங்கள் தேவைகளையும் சந்திப்பார். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். தகப்பனே, ஒவ்வொரு நாளும் அதிகாலை ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்து என் சபைக்காக, தேவையுள்ள நண்பர்களுக்காக, உறவுகளுக்காக, என் குடும்பத்தாருக்காக ஸ்தோத்திரம் செலுத்தி ஜெபிப்பேன். சகலத்தையும் பெற்றுக்கொள்வேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு தேவ சித்தம் மற்றவர்களுக்காக வேண்டுதல் செய்வது, அதை நான் தினமும் நிறைவேற்றுவேன். ஆமேன். ஹல்லேலூயா.